14வது அத்தியாயத்தில் அல்லாஹ் 22வது வசனத்துல சொல்றான், பின்னர் விவகாரம் தீர்க்கப்பட்டு விடும்போது ஷைத்தான் கூறுவான். மறுமையில என்ன ஆயிரும், சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் எல்லாம் தீர்ப்பளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஷைத்தான் சொல்லுவான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கி இருந்தானோ அவை அனைத்தும் உண்மையானவைய. இது வரைக்கும் குர்ஆன்ல உங்களுக்கு என்னெல்லாம் அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சானோ அதெல்லாம் உண்மை. மேலும் நான் உங்களுக்கு அளித்திருந்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி தரவில்லை. நம்மகிட்ட யார்கிட்ட ஷைத்தான் வந்து ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கான். எந்த வடிவத்தில்னா, ஏதோ ஒரு வேற பேச்சாளர்கள் வடிவத்தில் வரும், நம்முடைய வேற தாய்க்கள் வரும். அவங்க சொல்லுவாங்க, இதுதாங்க இஸ்லாம், நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நாங்க கேரண்டிம்பாங்க. புரியுதுங்களா? சொல்ல நாங்க கேரண்டிங்க என்னங்க, இல்லைன்னா நாங்க இந்த வழியில் இருப்போமா? முதல்ல நாங்க எங்களையே அழிச்சிட்டு தான் உங்களுக்கு நரகத்துடைய பாதை காமிச்சிட்டு இருக்கிறோமா? என்ன பேசுறீங்க அப்படிம்பாங்க. மறுமையில போகும்போது இந்த வாக்குறுதி கொடுத்தது அவங்க இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவங்க கொடுத்தாங்க, எனக்கு இவங்க கொடுத்தாங்க. கடைசியா அவங்க ஒரு சிலபஸ் காமிப்பாங்க, நாங்க இந்த இதுல படிச்சோம், இந்த மெத்தட்ல ஸ்டடி பண்ணோம்பாங்க. அந்த மெத்தடுக்கு ஓனர் இருப்பான், அவன் சொல்லுவாங்க நம்மால் தான் அப்படின்னு. புரியுதுங்களா? அது மாதிரி யார் வேலை செய்யறாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம எதை நம்பணும்னா குர்ஆனை தான்.